என்ன மாலதி இப்படி பேசுற? என் சம்பளம் முழுக்க இந்த குடும்பத்துக்கு தானே நான் ஏற்கனவே அவர்கிட்ட பேசிருக்கேன்ல. ஏதோ புது மாப்பிள்ள மோகத்துல இப்ப ஓகே சொல்லிருக்கலாம். கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்ன மாதிரியே உன் சம்பளமும் எனக்கு மட்டும்தான் அவர் சொல்லிட்டா. சீ, அசிங்கமா பேசாத. அவர் ஒன்னும் அந்த மாதிரி ஆள் இல்ல. சொன்ன சொல்ல மீற மாட்டாரு. பொறுக்கிய வேணாலும் நம்பலாம், போலீஸ நம்ப முடியாது, தெரிஞ்சுக்கோ. ஹலோ சிஸ்டர், இப்போ உன் பிரச்சனை என்ன? தேவையில்லாம எதுக்கு எங்க எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? மாலதி, நீ என்னமோ மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? சொன்னதா செய்வீங்களா? தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணிக்கு நிச்சயதார்த்தம்னு ஊர் முழுக்க கூப்பிட்டீங்களே, என் புருஷனையும் என் மாமியாரையும் கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டு இருக்க மாட்டீங்க. அப்படி என்ன அவங்க பாவம் பண்ணாங்க? நீங்க 2 வருஷமா இருக்கியே, உன்னை தவிக்க விட்டது பாவமா தெரியலையா? அதுக்காக வீட்ல ஒரு விசேஷம் வரும்போது உறவு முறைய மறக்க முடியுமா? அவர் என்ன வேண்டாம் நான் சொல்றாரு? அவங்க அம்மா கேக்குறதால 15 பவுன் கொண்டு வந்தா சேர்த்துக்கிறேன் தானே சொல்றாரு. $15 பவுன் தான் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் வீட்டு விசேஷத்துக்காக கூப்பிடலாம்ல. அப்படி வர்றப்ப ஏதாவது சமாதானமா பேசி ஏதாவது பண்ணலாம்ல. எதுவுமே செய்யாதீங்க. நான் என் புருஷன் கூட சேர்றதுல உங்க யாருக்குமே விருப்பம் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நாளைக்கே நான் போய் அவங்கள கூப்பிட்டு வரேன். என் தலை எழுத்து. இத கூட நான் சொல்லிதான் கேட்கணுமா? நீங்க ஒண்ணும் போக வேண்டாம். நீங்க போனா உங்களை வாய்க்கு வந்த மாதிரி அந்த அம்மா பேசிடும். நானே போய் கூட்டிட்டு வரேன். அதுல உங்க யாருக்குமே எந்த ஆட்சேபனையும் கிடையாது. கண்டிப்பா இல்லம்மா. நாங்க எல்லாருமே அவசியம் அவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓ, இதுக்குதான் இவ்ளோ கதையா? இவளுக்கு பல்ல இழிச்சிட்டு நாளைக்கு அவங்க புருஷனை போய் பார்க்கணும். அதுக்கு ஒரு சாக்கு வேணாமா? அதுக்குதான் இவ்ளோ டிராமா பண்ணிட்டு போறா. போயிட்டு போறா, விடுமா. நாம செஞ்சதும் தப்பு தானே. அப்பா. என்னம்மா? நானும் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன்பா. சொல்லுமா. நம்ம கிருஷ்ணசாமி மாமாவை கல்யாணி கல்யாணி அவன் பேச்சு இந்த வீட்டுல எடுக்காது. இல்லப்பா, ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடுறோம். நம்ம அம்மாவோட ஒரே அண்ணன் அவர்தான். அவரை கூப்பிடலன்னா எப்படிப்பா? அவன் பண்ண காரியத்துக்கு. சரிப்பா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? நம்ம அம்மாக்கு உடம்பு சரியில்லாதப்ப அவர்கிட்ட நீங்க பணம் கேட்டீங்க. அப்பா அவர்கிட்ட பணம் இல்ல, அதனால தரல. அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதையே பேசி பேசி பகைய வளர்க்க போறீங்க? நீங்க இப்படி பேசுறதுனால அம்மா தான் திரும்பி வந்துட போறாங்களா, இல்ல நீங்க வாங்கின கடன் தான் அடைஞ்சிட போதா? போனது போகட்டும்பா. இனிமேவாவது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவர் சேர்த்துக்கலாமே. அவர் பண்ணது தப்பாவே இருக்கட்டும். மன்னிக்கிறது தானே பெருந்தன்மை. என்னால முடியாதுமா. நான் ஒண்ணு மகான் அல்ல.
மன்னிக்கிறதுக்கு மகானா இருக்கணும்னு அவசியம் இல்ல, மனுஷனா இருந்தாலே போதும். இப்ப என்ன சொல்ல வர? என் நிச்சயதார்த்தத்துக்கு என்னோட ஒரே மாமா கண்டிப்பா வரணும். அவ்வளவுதான். அக்கா சொல்றதும் சரிதான்ப்பா. நான் எப்படி சொல்றதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அக்காவே எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டா. மாமா ரொம்ப நல்லவர்ப்பா. நீங்க எப்ப கை நீட்டுவீங்க, கை குலுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காருப்பா. அவங்கிட்ட கை குலுக்கறதா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சரி, நீங்க ஒண்ணு பண்ண வேணாம், எங்களையாவது சுதந்திரமா விடுங்க. ஆமாப்பா, அப்படி உங்களுக்கு அவரை போய் கூப்பிட இஷ்டம் இல்லைன்னா நான் போய் கூப்பிடுறேன். இல்ல நந்தினியாவது போய் கூப்பிட்டுமே. ஆமாப்பா, நான் போய் சூப்பரா உறவுக்கு கை கொடுப்போங்கிற வகையில இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. என்னதையோ பண்ணுங்க. தேங்க்ஸ்பா. தேங்க்ஸ்பா. ஆனா ஒண்ணு, அவன் வந்தா அவன் கிட்ட போய் வாய் நிறைய வா வான்னு கூப்பிடுங்கன்னு என்ன வற்புறுத்த கூடாது. நீங்க கவலையப்படாதீங்கப்பா, அத நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீ போய் கூட்டிட்டு வா. ம். நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு, பரவாயில்ல. சரிப்பா. குட்டி வா 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 உட்கார் வா. ஆமா அது ஏன் அங்கேயே நின்னுட்ட? உள்ள வா. இவ்வளவு நாள் நடுத்தருவுல நிக்க வச்சிட்டீங்களே, என்ன விடுங்க. குழந்தைக்காகவாவது நாம சேர்ந்து வாடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிருக்கலாம்ல. என் நிலைமை தான் உனக்கு தெரியும்ல. அம்மா கேட்கறது நியாயம் இருக்குமா? இல்லைன்னா நான் ஏதாவது பேசி பார்க்கலாம். என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்க மனசுல உங்க அம்மா செய்யறதுதான் நியாயம் தோணுதா? நாம எப்படி இனிமே சேர்ந்து வாழ முடியும்? என் வீட்ல 15 பவுன் நகை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏய் சரி வா, முதல்ல உட்காரு. அம்மா வெளியே போயிருக்காங்கம்மா, சாயந்தரம் தான் வருவாங்க. குட்டிமா, சாக்லேட் வாங்கி சாப்பிடுறியா? இந்தா. ஆமா, பாக்கும்போது மட்டும் 10 ரூபாய் கொடுத்து சாக்லேட் வாங்கி கொடுத்து காலத்தை ஓட்டிடலாம்னு நினைக்கிறீங்கல்ல? ஏய் சும்மா இரு. குட்டிமா, இந்தா 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 போய் சாக்லேட் வாங்கி சாப்பிடு. போ 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 போ. சரி வா உட்காரு. வா உட்காரு மாலதி, உட்காரு உட்காருமா வா. மாலதி, உன் கோவம் நியாயமானதாம்மா. உன் மேல ஆசைப்பாசம்லாம் இல்லன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லாமையா அம்மாக்கு தெரியாம உன்னையும் குழந்தை தேடி தேடி வந்து பாத்துட்டு இருக்கேன். சும்மா நடிக்காதீங்க. என் மேலயும் குழந்தை மேலயும் உங்களுக்கு பாசம் இருக்குன்றதெல்லாம் சுத்த போய். வெறும் ஆசை மட்டும்தான். அதுக்காக தான் தேடி வரீங்க. அதுவும் போக்கிடம் எதுவும் இல்லங்கிறதுனாலதான் என் கால்ல வந்து விழுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி விடு, என் மனசை நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். என்ன பண்றது? உங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா நான் எங்க இவ்ளோ கஷ்டப்பட போறேன்? எனக்கு பொண்டாட்டி புள்ளதான் முக்கியம்னு என்ன தனி கொடுத்து கூட்டிட்டு போயிருக்க மாட்டீங்களா? இரு இரு இரு,
இப்ப எதுக்கு மூச்சை பிடிச்சிட்டு படபடன்னு பேசிட்டு இருக்க? எல்லாம் ஒரு நல்ல நேரம் வந்தா சரியாயிடும் மாலதி. சரி வா, கோவப்படாதம்மா. இங்க பார், நல்லா புரிஞ்சுக்கோ. எங்க அம்மா என்ன வளர்த்து படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க மனசை நோக்கச்சிட்டு நம்ம தனி கொடுத்துன்னு போயிட்டோம்னா நிம்மதியா வாழ முடியாதுமா. எங்க என் முகத்தை பார்த்த சொல்லு, உண்மையிலேயே உன் மேல எனக்கு பாசம் இல்லைன்னு நினைக்கிறியா? சொல்லு, இங்க பாரு. சொல்றல, இங்க வா, பக்கத்துல வா, பக்கத்துல வாமா. சரி மாலதி, புரிஞ்சுக்கம்மா. ஏன் தேவையில்லாம கோவப்படுற? எனக்கு உன் மேல, இங்க பாரு, இங்க பாரு, என் முகத்தை பார்த்து சொல்லு, எனக்கு உன் மேல பாசம் இல்லையா? சொல்லு மாலதி, ப்ளீஸ்மா. புரியுதா? சரியா? அடி வழக்க மாத்த கட்டையால. ஏண்டி, உன் உடம்புல சூடு சரண எதுவுமே கிடையாதா? நான் மரம் மாதிரி கேட்டுட்டே இருக்க, நீ பேசாம நிக்கிறியே. ஆமா, எனக்கு தெரியாம இந்த கூத்து நடந்துகிட்டு தான் இருக்க. அடி பாவி, அடியே 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 அடியே, மானம் கட்டவளே. பெத்த புள்ளைய வெளியே அனுப்பிட்டு அப்படியே உனக்கு சுகம் கேக்குது. ஐயோ அம்மா, என்னம்மா? டேய், இங்க பாரு, நீயும் வாசிக்கு ஒத்து பண்ணினா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறா. நகை நட்டு கொண்டு வர போறதுல, கடைசி வரைக்கும் நீ குடியும் குடுத்தமா வாழ போறதே இல்ல. அம்மா, இந்த பாரு, முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ. போடி. அம்மா அம்மா, ஏமா இப்படி அவளை விரட்டி அடிக்கிற? அவ என்னமா பண்ணுவா பாவம், சொல்லு. ஓஹோ, கதை அப்படி போகுதா? அடே அடே, பட்ட பகல்ல கொட்ட அடிக்க கிளம்பி வந்திருக்க. அவ்வளவு தெனாவிட்டு இருந்தா அவங்கிட்டயாவது போக வேண்டியதானே? ஊர்ல என்ன ஆம்பளைங்களா இல்ல? இங்க பஞ்சமாவா இருக்கு? எதுக்கு இங்க வந்து இளவெடுக்கிறா? ஐயோ கடவுளே, என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நான் வந்ததே உங்களை பாக்குறதுக்கு தான். அடி அடியே, என்ன பாக்க எதுக்கு நீ இங்க வர போற? புதுசா ஒரு நாடகம் நடிக்க போறியா? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. கல்யாணிக்கு நிச்சயதார்த்தம், அதுக்காக உங்களை கூப்பிடுறதுக்காக தான் நான் வந்தேன். அது புரிஞ்சுக்காம அப்படி போடு. ஏண்டி, எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இல்லன்னு சொல்லி வெக்கங்கட்டத்தனமா வேசித்தனம் பண்றத மறைக்க பாக்குறியா? பாரு, இன்னும் என்னடா அப்படியே தஞ்சாவூர் பொம்மை மாதிரி பாத்துக்கிட்டே நிக்கிற? போ போ போடானா போ. பாரு, மரியாதையா சொல்றேன், அந்த குட்டி பிசாசு எழுதுக்கிட்டு கிளம்பு, வெளிய போ போ. அத்தை, நீங்க என்ன வேணாலும் கேவலமா பேசிட்டு போங்க. உண்மை என்னன்னு அந்த ஆண்டவனுக்கு தெரியும். கல்யாணியோட நிச்சயதார்த்தத்துக்கு நீங்களும் இவரும் அவசியம் வரணும். கேட்டுக்கிட்டியாடா? கேட்டுக்கிட்டியா கூத்த? அடியே, உங்க வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? இதுதான் விசேஷத்துக்கு வந்து கூப்பிடுற லட்சணமா? இல்லத்த. என்ன 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 இல்லத்தன் நொல்லத்தன் சொல்லிட்டு உட்காந்துருக்க? உங்களை நேர்ல பார்த்து கூப்பிடுற அளவுக்கு அப்பாவுக்கோ மத்தவங்களுக்கோ துணிச்சல் இல்ல. அதான். நீ துணிச்சல்காரிதான், அதான் பார்த்தனே உன் துணிச்சல. அம்மா, அத விடுமா. ஏம்மா அதே திரும்ப திரும்ப சொல்லி அவளை அசிங்கப்படுத்துற? கட்டின புருஷனை கட்டி பிடிச்சது ஒரு தப்பாமா? ஏய், நீ வாய மூடுறா. ஆடாடாடாடாடா, உங்க பிரச்சனை என்னன்னு இந்த சின்ன கணக்கு புரிஞ்சு போச்சு. இத பாரு, இந்த ஜென்மத்துல இவன் நகை நட்டு அது இதுன்னு கொண்டு வர போறதில்ல. செய்ய வேண்டியதை செஞ்சு இவளை அத்து விட்டுட்டு உனக்கு வேற ஒருத்தைய புடிச்சு கட்டி வச்சிட வேண்டியதுதான். Ha ha ha!
அத்தை, நகைக்கு கல்யாணி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரமே இந்த பிரச்சனை தீர்ந்துரும் நினைக்கிறேன். தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க வந்து கலந்துக்கணும் அத்தை. அடியே இங்க பாரு, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் சின்ன மனசுதான், அதுல சின்ன ஆசைதான். தனியா எனக்குன்னு பெரிய மனசெல்லாம் கிடையாது. ஐயோ ஐயோ, என்ன ஜாலக்காரண்டி உங்க அப்ப. என்னை எப்படியாவது அங்க வரவழைச்சு 4 பேர் நடுவுல சொந்தம் பந்தம் எல்லாம் அப்படியே ஒத்துமையா பின்னி பிணைஞ்சிருக்கிற மாதிரி வித்த கட்ட பாக்குறேனா? நடக்காது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நானும் வரமாட்டேன், இந்த மடப்பையிலும் வரமாட்டோம். கிளம்பு கிளம்பு. என்னடா என்ன பாத்துட்டு இருக்க? உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போ போ உள்ள. ஏய் ஒன்னதான் சொல்றேன், என் பேச்ச கேட்க மாட்டியா? போடா 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 உள்ள போடா. ஏய் இன்னும் என்னடா அந்த குட்டி பிசாசிட்ட நின்னுட்டு இருக்க? போ உள்ள போ. வந்துட்ட. என்னடி ஜெகஜால கில்லாடி? என்ன உனக்கு வேற தனியா சொல்லணுமா? கிளம்புடி. அத்தை, நான் சொல்றது கேளுங்க அத்தை. நான் உன் பேச்ச கேட்க தயாரா இல்ல. கிளம்பு போன்னு சொல்றல. போடினா. வந்துட்ட. இவளுக்கு வேற தனியா சொல்லணும். அந்த குட்டி பிசாசை எழுதிட்டு வெளியே போ. போன்னு சொல்றேன்ல.